சோட்டோ என்ன பண்ணுற? ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கார்டன் ஏரியாவில் கொஞ்சம் கூட்டி தெரியா, க்ளீன் பண்ணி தெரியா? பண்ணித்தரேம்மா. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுங்கம்மா, ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுங்கம்மா. அன்னைக்கு பாட்டி வீட்டிலேருந்து முறுக்கு கொண்டு வந்தீங்கல்ல, அது கொடுங்கம்மா. அது சூப்பராக இருக்கும்மா. ஜாய் ஹர்ஷாவெல்லாம் வர சொல்லியிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணு இங்கேயே. இந்தா சோட்டோ ஸ்நாக்ஸு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கள்ல. அம்மா இவ்வளோ ஸ்நாக்ஸும் எனக்காம்மா, நான் ஒரே ஆள் சாப்பிட்டு முடிச்சிருவேம்மா. எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்கம்மா. உனக்கு மட்டும் இதில் 8 பிளேட் இருக்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. என்ன மதியானம் சமையல் செய்கிறதுன்னு யோசிச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. எப்போ பார்த்தாலும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலி ஆயிடுது. கீழே கொட்டாமல் ஒழுங்காக எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. சோட்டு, எனி டைம் ஸ்நாக்ஸு தான். உங்கள் அம்மா மட்டும்தான் உனக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸு, நிலக்கடலை, அது இதுன்னு ஏதாவது கொடுத்துட்டே இருக்காங்க. கரெக்டாக தான் உனக்கு பேர் வச்சுருக்காங்க மிஷின்னு. சரி பேச்சு வாக்கில் எங்கள் 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறத மறந்துடாத. நாங்கள் தட்டை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் உட்காந்துக்கிறோம். பேசாமல் அம்மாவே கூப்பிடலாமே எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்லி. அம்மா இங்கே வாங்கம்மா. ஆமாம், அவள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. நீங்கள்லாம் வேடிக்கை மொத்தம் பார்த்துட்டு போகிறீங்க. இப்போ அப்படி தானே? ஏன்ப்பா நீங்கள் வேற வந்த வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்புவீங்களா? நீ சாப்பிட்லன்னு உங்ககிட்ட யாராச்சும் இப்போ கேட்டாங்களா? சரி, நீங்கள் 2 பேரும் நமக்கு தாமரைப்பூ மாதிரி ஒரு கிராஃப்ட் செய்ய சொன்னாங்கல்ல, கலர் பேப்பரில் செஞ்சிட்டிங்களா? செய்யும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். என்னப்பா இந்த தட்டு கையிலே நிற்க மாட்டேங்குது. சரி, நான் இங்கே போய் உட்காந்துக்கிறேன். சோட்டோ, என்ன ஸ்நாக்ஸ் அது? ஓ, பாட்டி ஊர்லேருந்து வந்த முறுக்கா? கொடுங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். சாப்பிட்டு கிராஃப்ட் வேலையை பார்ப்போம். நாங்களும் வந்துட்டோம். இந்த ஹர்ஷாவும் சாயும் தானடி நம்மளை ஸ்கூல்ல மிஸ்ஸுக்கிட்ட போட்டு கொடுத்தாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னு. இருங்க இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். உங்களை பழி வாங்க தான் இன்னைக்கு நான் வந்தேனே, இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். சரி, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எங்க இருக்கு? சோட்டு, ஸ்நாக்ஸ் பிளேட்டு கொடுங்க. நானும் ஜாய் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன். வீட்டு வாசப்படியில் இந்த பக்கம் ஒரு கார்னரில் உட்காந்துங்கிறேன். அப்போதான் குளுன்னு காற்று வரும். இரு ஹர்ஷா, உனக்கு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு வில்லியே நாங்கள் 2 பேரும் தான். இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடுறோம், அதுக்கு தான் வந்திருக்கோம். இருக்கட்டும். இங்கே பாரு, நமக்கு ஒரே மாதிரி பிளேட். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது? இருக்கிறது 6 பேர். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க, ஒன்றா இருங்கன்னு டெய்லியுமா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நல்ல அறிவுள்ள பிள்ளைங்களா இருந்தால் ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்கணும். இன்றைக்கெல்லாம் கை வச்சிருவேன். ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா வாயை மூடிக்கிட்டு சத்தம் போடாமல் கம்முன்னு சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கணும் சொல்லிட்டேன். ஆமாம், பப்பி ராணி, ஹர்ஷா, சாய், உங்கள் 4 பேருக்கும் தான். ஜாய், இவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லு. சோட்டு, நீயும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சண்டை வளர்த்துட்டுலாம் இங்கே இருக்கக்கூடாது. இனிமே சண்டை வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு வராதிங்க. ஸ்நாக்ஸும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, கிராஃப்டும் சொல்லித்தர மாட்டேன். நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு கிளம்புங்க, புரியுதா? அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது பப்பி. என்ன பண்ணுவாங்க சோட்டு அம்மா? ஸ்நாக்ஸ் தானே தர மாட்டாங்க, நம்ம வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். ஏய் சாய், எதுக்குடி எங்க 2 பேரையும் கிளாஸ் மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்த? நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோன்னு. நாங்கள் பேசினா என்ன, உனக்கு என்ன? நீ எதுக்கு சொல்கிற? நான் அவங்ககிட்ட கேட்டாங்களா? நீ ஏன் வாலண்டியராக எதுக்கு போய் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற? உனக்கு எதுக்கு ஒரு ஸ்நாக்ஸு? புடி ராணி, புடி, இதை தட்டி விடு. தட்டி அவன் மண்டையில் கொட்டு. எப்பார், இனிமே எங்ககிட்ட வாலாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஓடிடுங்கிட்ட. இனிமே எங்க கூட வராத. என்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டாங்க இந்த பப்பியும் ராணியும். மிஸ்ஸு தான் யார் பேசுனாங்களும் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு போனாங்க. எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வேணும், எனக்கு வேணும். இப்போ தானே சொல்லிட்டு போனேன், எதையும் கீழே கொட்டி விடாதீங்கன்னு. பப்பி ராணி, உங்கள் 2 பேர் பிஹேவியர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எத்தனை தடவை சொல்கிறது? சோட்டோ, அந்த குச்சி எடுத்துகிட்டு வா. இனிமேல் அடி தான் உனக்கு. இனிமேல் இங்கே சாப்பிட எதுக்குமே வராதிங்க. சொல்லிட்டு போகிறேன். விளாடுங்க, அடிச்சுக்காதீங்க, கீழே கொட்டி விடாதீங்கன்னு. ஒரே எப்போ பார்த்தாலும் சண்டை தான். இந்த பப்பி ராணி வந்தாலே கலகம் தான். அந்த இடத்துல எப்படியாவது சண்டை வந்துடுது. இந்த பாரு, இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. இங்கே கொடு சாய், நான் உனக்கு வேற முறுக்கு எடுத்துகிட்டு தரேன். அமைதியாக விளாடணும்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாதுல்ல. இருங்க, உங்களை இன்னைக்கு அடித்து உரிச்சு அனுப்புகிறேன். அப்போ தான் இனிமேல் எந்த செட்டையும் பண்ண மாட்டீங்க.